Good morning students, I am MRK. We are going to see 11th standard mathematics exercise 1.3 first Roman letter. Suppose that 120 students are studying in 4 section அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு 120 மாணவர்கள் 4 செக்ஷனில் 4 பிரிவில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் 11th ஸ்டாண்டர்ட் இன் ஏ ஸ்கூல் ப்ளஸ் ஒனில் அப்படின்னு சொல்லியிருக்கு. லெட் ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஏன்றது வந்து டினோட் பண்ணுறது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். பின்றது டினோட் செட் ஆஃப் கிளாஸஸ் செக்ஷன்ஸ். பார்த்துக்கோ. ஓகே, குட். அதை இன்னொரு ஆர்டர் டயக்ராம் கணக்கில் போடுறேன். ரைட். இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த 4 செக்ஷனில் வந்து செப்பரேட் பண்ணி போடணும். அப்போ 120 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 30 போடலாமா அப்படின்ட்டு பார். ஃபஸ்ட்டு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ செக்ஷனுக்கு, அடுத்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி செக்ஷனுக்கு, அடுத்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சி செக்ஷனுக்கு, அடுத்து ஒரு 120 ஆயிரம் டி செக்ஷனுக்கு. அப்போ மொத்தம் எத்தனை செக்ஷன்? 4 செக்ஷன், 120 ஸ்டூடெண்ட்ஸு பிரித்து விட்டேன். ஃபஸ்ட் பட் இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்ட்டு பாரு. எஸ், இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எஸ், இட் இஸ் என்னது? எஃப் எஸ்ட்டு ஏ டென்ஸ் டு பி சி ஃபங்க்ஷன். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ரைட்டு தான் இது. எக்ஸுன்றது ரிலேட்டட் டு ஒய். எக்ஸுன்றது ஸ்டூடெண்ட்டை குறிக்குது, ஒய்ன்றது செக்ஷனை குறிக்குதுன்னு கொடுத்துருக்கேன். அந்த அன்லைன் பண்ணியிருக்கேன். ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கு. எஸ், இட் இஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லாத்துக்குமே டொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் அமைஞ்சிருக்கு. இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தா இமேஜ் வந்து ஏ யூனிக் இமேஜ் தான். சரியா சொல்கிறது? ரைட். செகண்டில் கேட்டிங்கன்னா அப்படி இந்த மாதிரி தான் வரக்கூடாது. ஒரு இதுக்கு 2 இமேஜ் வரக்கூடாது. இந்த மாதிரி எள்ளு மாதிரி வரக்கூடாது, லெஸ் தேன் மாதிரி வரக்கூடாது. இது தப்பு. ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் வரக்கூடாது. இது தவறு. அப்போ இது அப்படி வரல, இல்லை இப்படி தானே வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது many to 1 அப்படின்ற மாதிரி. ஆனால் யூனிக் ஃபங்க்ஷன் எல்லாமே என்னது? யூனிக்கு தனித்தனியாக தான் வந்திருக்கு. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? கேன் அபவுட் சே த இன்வெர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்வெர்ஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நாட் அ ஃபங்க்ஷன். நல்லா யோசிச்சுப்பார். இன்வெர்ஸ்னால் இங்கிட்டிருந்து இங்கிட்டு பார்க்கணும். ஏக்கு எத்தனை இமேஜ் ப்ரீ இமேஜ் இருக்குவார்? ஒரு ப்ரீ இமேஜாக இருக்குது, 30 ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எதுக்கு? இன்வெர்ஸுக்கு. எஃப் இஸ் டு ஏ டென்ஸ் டு பிக்கு ரிலேஷன். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கிட்டிருந்து பார்க்கையில் ஏக்கு வந்து ப்ரீ இமேஜ் வந்து மோர் தென் நிறையா கிடைக்குது. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க, நிதானமாக. இட் இஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் அப்படின்னு எழுதுகிறேன். பார்த்துக்கோ. என்ன டொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே ஏ ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடமைன் அப்படின்னு எழுதிடலாம். ஏன்ற செக்ஷன் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது, டொமைனை சொல்கிறது. இல்லை கணக்கில் டொமைன் எழுதிட்டாலும் சரி, இன் பி அப்படின்னு எழுதிட்டேன். சரியா? இல்லை கணக்கில் டொமைன் எழுதிட்டு எனக்கு கோடாமைன் எழுதிக்க. இல்லாட்டி செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ்ன்றது என்னது? நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ப்ரீ இமேஜ் வந்து நிறையா இருக்குது. எஃப் இன்வெர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்றது பிகாஸ் ஏன்றது செக்ஷன் ஏ அப்படின்னு எழுதிக்க. மெனி இமேஜ் இன் டொமைன் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனி இமேஜ் இன் செட் ஏ அப்படின்னு எழுதினாலும் சரி. சரியா? எனி ப்ரீ இமேஜ்னு எழுதினாலும் சரி. இந்த இடத்துல மெனி இமேஜ்னு எழுதிட்டாலும் சரி, ப்ரீ இமேஜ்னு எழுதிட்டாலும் சரி. இதுக்கு வந்து நிறையா ப்ரீ இமேஜ் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறலாம்? ப்ரீ இமேஜ்னு எழுதிக்கலாம். ப்ரீ இமேஜ், மெனி ப்ரீ இமேஜ் இருக்குது. அதனால் என்ன இருக்குது? தர்ஃபோர் இது செட் ஏல இருக்குது. இமேஜ் இன் செட் ஏ. அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அ எஃப் இன்வெர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.